இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஸ்தாபன நாள் 1885 ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி துவங்கப்பட்டது. 140 ஆண்டுகளை கடந்து இந்திய தேசிய மக்களுக்காக குரல் கொடுத்து வரும் ஒரே இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். மதச்சார்பின்மையோடு இந்த தேசம் அமைய வேண்டும் என்று விடுதலை பெற்று தந்தார்களோ அந்த தலைவர்கள் எல்லாம் தியாக தீபங்களாக இன்றும் இந்தியா முழுவதும் காட்சியளித்து வருகிறார்கள். சுதந்திர போராட்ட தியாகிகள் அனைவரும் படமாகவும் பாடமாகவும் இந்த தேசத்தில காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சிதைக்க வேண்டும் என்றுதான் பிஜேபி அரசு தொடர்ந்து செயல்படுகிறது. தூய்மை பணியாளர்களுடைய விஷயத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும், அவர்களுக்கு உரிய உரிமை பெற்றுத்தர வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் அந்த போராட்டத்தில் தன்னை இணைத்திருக்கிறது. அது வேறு. ஆனால் அந்த மக்களுக்காக போராடுகிறோம் என்ற நீலி கண்ணீர் வடிக்கும் பாஜகவுக்கு எந்தவித தார்மீக பொறுப்பும் கிடையாது. தடுமாறுறாங்க இல்லைங்க. வாக்கு அரசியல் காங்கிரசுக்கு எந்த காலத்திலும் கிடையாது. வாக்கு மட்டும்தான் அரசியல் கிடையாது. வாக்கு அரசியலுக்காகவும் வாக்கு திருட்டுக்காக நிலைப்பாட்டை மாற்ற முடியாது. காங்கிரசுக்கு என்று ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது. இது இன்னைக்கு 1885 1930 இது வகுத்து கொடுத்திருக்காங்க எங்க மாபெரும் தலைவர்கள். நாங்க அதுல சிறிதளவும் விலகாமல் நேர்மையாக நேர்கோட்டில் எங்களுடைய பயணம் தொடருது. எல்லா மக்களுக்குமான கட்சி. எங்க மக்கள் வாக்களிச்சாங்க, மக்கள் தீர்மானிக்கிறாங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெறும். அங்க மக்கள் தீர்மானிக்கலையே, அந்த மிஷனும் தேர்தல் ஆணையம் தானே தீர்மானிக்குது. சொல்லுங்க, யார் தீர்மானிக்கிறாங்க? இவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் யார் தீர்மானிக்கிறது? மக்களா தீர்மானிக்கிறாங்க. மக்கள் தீர்மானிக்கிற காலம் போயிடுச்சு. தேர்தல் ஆணையமும் அங்க இருக்கிற ஒரு பொட்டியும் தீர்மானிக்குது. அதுதாங்க ஜனநாயகம். போராடலாம், இது ஜனநாயகம். இது வடகொரியாவா? இது தமிழ்நாடு. இது வடகொரியால போராட முடியாது, இது தமிழ்நாட்டில் போராடலாம். அதனால போராட்டம் என்பதுதான் ஜனநாயகம். போராடிட்டே இருப்பாங்க. நாங்க அவங்களும் காங்கிரஸ் பேரியக்கும் குரல் கொடுத்துட்டே இருக்கோம். போராட்டக்காரர்களுடைய குரல்களை கொஞ்சம் செவிசாய்த்து அரசு கேட்க வேண்டும். நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம்.